தமிழ்நாட்டின் 16வது பறவைகள் காப்பகமாக விழுப்புரம் மாவட்டம் கழுவேலி ஈரநிலம் அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு உள்ளூர் மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் வானூர் தாலுகாக்களில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பரவி உள்ள கழுவேலி ஈரநிலம் தென்னிந்தியாவின் 2வது பெரிய ஈரநிலமாகும். 13,000 ஏக்கரில் 72 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சதுப்பு நிலப்பகுதியாக இது அமைந்துள்ளது. இந்த கழுவேலி பகுதியில் ஆண்டு முழுக்க தண்ணீர் இருக்கும். மீன், நண்டு, இறால் போன்றவையும் வளமாக கிடைக்கும். இந்த கழுவேலியை தேடி சீனா, இலங்கை, பாகிஸ்தான், ரஷ்யா போன்ற நாடுகளில் இருந்து கூழக்கடா, செந்நாரை, பாம்பு கழுத்து நாரை, சாம்பல் நாரை உள்ளிட்ட 40,000த்திற்கும் அதிகமான பறவைகள் ஆண்டுதோறும் வலசை வருகின்றன. கழுவேலி ஈரநிலம் பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டதால் மகிழ்ச்சி அடைந்துள்ள இப்பகுதி மக்கள் கூனிமேடு பகுதியில் கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மெயினாக ஸ்டார்டிங் வந்து ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் பீக் சீசன் பண்ணோம்னா இதுதான் அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி தான் ரொம்ப பீக்கான சீசன். இது மெயினாக இங்கே வர்றது வந்து பார்த்தோம்னா ஃபீடிங், அதாவது உணவுக்காகவும் இனப்பெருக்கத்துக்காக இங்கே வருது. நீங்கள் பார்க்கலாம், இந்த சரௌண்டிங்கில் ஏராளமான ஐலாண்ட்லாம் இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணியிருக்காங்க. அந்த ஐலாண்டில் வந்து ப்ரீடிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ இந்த ரெய்னி சீசன் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு அப் டு மார்ச், ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். அதனால அதோட இனப்பெருக்க காலம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இடமாகவும் இது நிகழ்து. கழுவேலி ஈரநிலத்தையும் அங்கு வரும் பறவைகளையும் தங்கள் உறவாக நினைக்கும் இப்பகுதி மக்கள் பறவைகளுக்கு தொந்தரவு தரக்கூடாது என்பதற்காக பட்டாசு கூட வெடிப்பதில்லை என்கின்றனர். நாங்கள் அதை போயிட்டு விரட்டுறது கிடையாது, போகிறது கிடையாது, பட்டாசு கூட நாங்கள் இது பண்ணுறது கிடையாது. வேறு யாருன்னா வந்து அதை வந்து துன்புறத்துக்கு வந்தால் கூட நாங்கள் வந்து அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுறது. இது பறவைகள்லாம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நாங்களும் அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நாங்கள் அதுக்கிட்ட போகவே மாட்டோம். ஆனால் இங்கே கடல் போல் தண்ணி நிற்கிது. தமிழக அரசு அறிவிச்சது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இது வந்து இன்னும் மேலே மேலே பெருசாக நம்ம கண்டி குறையக்கூடாது. ஏன்னா எல்லா நாட்டு பறவையும் வருது இங்கே. இது வந்து தமிழக அரசு வந்து மேலும் மேலும் பெருசாகணும். ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா மற்றும் புதுச்சேரி 10 கண்ணு பகுதிகளை இணைக்கும் ஊசுடு ஏரி பறவைகள் சரணாலயமாக உள்ளது. தற்பொழுது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் பல்லாண்டு கோரிக்கையை ஏற்று கழுவேலி ஈரநிலமும் பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இது 2வது சரணாலயமாகும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் இளவமுதன்.